Good morning, dear student. Today we are going to discuss about board plot. Before that, we are going to know about what is frequency response, the magnitude and phase relationship between the sinusoidal input and the steady state output of a system is termed the frequency response. It is denoted by T of j omega. So T of S இருக்க வேண்டிய இடத்துல S க்கு பதிலா j omega substitute பண்ணீங்கன்னா T of j omega. Board plot, it is the frequency response plot of the transfer function of a system. It consists of two graphs. The first one magnitude versus omega. The second one phase angle versus omega. This is the given problem. Sketch the board plot for the following transfer function and determine the system gain k for the gain crossover frequency to be 5 radians per second. G of s equal to k into s squared by 1 plus 0.2s 1 plus 0.02s. Omega gc value 5 னு கொடுத்திருக்காங்க. Omega ங்கிறது frequency, gc gain crossover. So கொடுத்திருக்க problem first 1 plus st termல இருக்கான்னு check பண்ணுங்க. Numeratorல k into s squared மட்டும் தான் இருக்கு. Denominatorல 1 plus s into t க்கு பதிலா என்ன இருக்கு 0.2. அடுத்ததுலயும் 1 plus s into 0.02. இது என்னது t. So 1 plus st termல இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க 1 plus st termக்கு change பண்ணிக்கணும். Next, the sinusoidal transfer function is obtained by replacing s by j omega. S எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்க j omega substitute பண்ணிக்கங்க. So first k இருக்கிறதுல 1 ன்னு வச்சு full problemத்தையும் proceed பண்ணிடுங்க. ஃபைனலா k வேல்யூவை கண்டுபிடிங்க. So g of s க்கு g of j omega k into j omega squared by 1 plus 0.2 j omega 1 plus 0.02 j omega. k க்கு பதிலா 1 ன்னு போட்டிருக்கேன். அவ்வளவுதான். 1 second repeat பண்ணிருக்கேன். கார்னர் frequency calculate பண்ணனும். அதுக்கு 1 plus j omega t term தான் எடுத்துக்கணும். நியூமரேட்டர்ல இல்ல, டினாமினேட்டர்ல 1 plus j omega t க்கு பதிலா 0.2 இருக்கு. அதே மாதிரி இந்த டேர்மையும் 1 plus j omega t க்கு பதிலா என்ன இருக்கு 0.02 இருக்கு. கார்னர் frequency கண்டுபிடிக்க ஃபார்முலா 1 by t. ஒமேகாங்கிறது frequency, c ங்கிறது கார்னர், that is equal to 1 by t. ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்துக்கங்க. இந்த டேர்ம் நியூமரேட்டர்ல கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த டேர்ம் எடுத்துட்டீங்க அப்படின்னா 1 plus j omega இல்லையா? ஸோ இதில் t term என்ன இருக்குது 0.2. ஸோ 1 by 0.2. ஸோ omega c1 வேல்யூ 5 radians per second. omega c2 வேல்யூ அதே மாதிரி என்ன பண்ணுறீங்க 1 by 0.02. 1 by t க்கு பதிலாக என்ன பண்ணுறோம் 1 by t க்கு பதிலாக 0.02. c2 வேல்யூ 50. நல்லா ஒரு இது ஞாபகம் வச்சுக்கோங்க. 5, 15 இன்க்ரீசிங் ஆர்டரில் இருக்குது. நம்ம அதே மாதிரியே தான் இந்த டேப்லர் காலத்துலேயும் நம்ம நோட் பண்ணணும். ஸோ நோட் பண்ணிங்க மேக்னிடியூட் டேபிள். ஃபர்ஸ்ட் ஒன் டேர்ம், கார்னர் ஃப்ரீக்வன்சி, ஸ்லோப், சேஞ்ச் இன் ஸ்லோப். டேர்ம் நியூமரேட்டரில் என்ன இருக்குது j omega ஸ்கொயர். கார்னர் ஃப்ரீக்வன்சி எதுவும் கால்குலேட் பண்ணல, நில். தென் ஸ்லோப் ஞாபகம் வச்சுங்க. ஒரு ஐடியாவுக்காக சொல்கிறேன். சிங்கிள் j omega ப்ரெசென்ட் ஆயிருந்துச்சுன்னா மேக்னிடியூடுக்கு 20, j omega ஸ்கொயர்னா 20 + 20 40. நியூமரேட்டரில் இருக்கிறது ப்ளஸ் 40. சும்மா ஞாபகத்துக்காக சொல்லியிருக்கேன். சேஞ்ச் இன் ஸ்லோப் எதுவுமே கண்டுபிடிக்கல, நில். நெக்ஸ்ட்டு இதில் கம்மியான ஃப்ரீக்வன்சி எது 5. 5 டேர்ம் எது நியூமரேட்டரில் 1 இருக்குது, டினாமினேட்டரில் 1 plus j 0.2 omega எடுத்து நோட் பண்ணிங்க. கார்னர் ஃப்ரீக்வன்சி என்னது c1 5. இதில் பாருங்கள், நான் சொன்ன ஐடியாவில் ஃபாலோ பண்ண முடிஞ்சால் ஃபாலோ பண்ணிங்க, ஈஸியாக தான் இருக்கும். சிங்கிள் j omega ப்ரெசென்ட் ஆயிருக்கு டினாமினேட்டரில். நியூமரேட்டரில் வந்துச்சு அப்படின்னா -20 அப்படின்னு ஞாபகத்துக்காக சொல்கிறேன். ஆனால் இப்படி தான் கால்குலேட் பண்ணணும். 20 log a by b is equal to 20 log of a minus 20 log of b. இந்த ஃபார்முலா நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம். 20 log a 1 by b 1 plus j 0.2 omega. அது எப்படி எழுதுவோம் 20 log a ஓட வேல்யூ 1 minus 20 log b ஓட வேல்யூ இந்த டேர்ம். ஸோ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன வந்து ஸ்லோப் இருக்குன்னு பாருங்க -20. அதை எழுதிக்கிங்க -20. சேஞ்ச் இன் ஸ்லோப் +40 -20 என்ன ஆன்சர் வருது நமக்கு 20. நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கண்டுபிடிச்சோம் 1 by 1 plus j 0.02. கார்னர் ஃப்ரீக்வன்சி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 50. இதே மாதிரி சிங்கிள் j omega ப்ரெசென்ட் ஆயிருக்கு. இந்த ஃபார்முலாவில் போட்டாலும் -20 தான் வரப்போகுது. நான் சொன்ன ஐடியாவை ஃபாலோ பண்ணாலும் -20 தான் வரப்போகுது. ஸோ ஷார்ட்கட் இதெல்லாம். ஸோ -20 இங்கே என்ன வரப்போகுது சேஞ்ச் இன் ஸ்லோப்னா ப்ரீவியஸாக உள்ள 20 ப்ரெசென்ட்டாக உள்ள -20 ஈக்குவல் டு என்ன வருது நமக்கு 0. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஒமேகா c1 இருந்து ஒமேகா c2க்கு சேஞ்ச் ஸ்லோப் வந்து 20. ஓகேவா?
நம்ம ஒமேகா C1 ஓட கம்மியான ஃப்ரீக்வன்சி ஒன்று சூஸ் பண்ண போகிறோம், ஒமேகா C2 ஓட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி ஒன்று சூஸ் பண்ண போகிறோம். அதனால ஒமேகா C2லேருந்து அடுத்தது ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி சூஸ் பண்ணுறப்ப அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சேஞ்ச் இன் ஸ்லோப் வந்து 0 மறந்துடாதீங்க. ஒமேகா C1லேருந்து ஒமேகா C2க்கு 20, ஒமேகா C2லேருந்து நெக்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிற ஒமேகா Hக்கு சேஞ்ச் இன் ஸ்லோப் 0 மறந்துடாதீங்க. ஸோ சூஸ் லோ ஃப்ரீக்வன்சி ஒமேகா எல் இதோட கம்பேர் பண்ணி சூஸ் பண்ணுறோம். ஒமேகா C1 ஓட ஒமேகா எல் வேல்யூ 0.5ன்னு எடுத்துக்கிட்டேன். ஒமேகா C1 வேல்யூ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 5. அது ஹை ஃப்ரீக்வன்சி ஒன்று சூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஒமேகா C2 15 கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம டேப்லெட் காலத்தில் கார்னர் ஃப்ரீக்வன்சி. அதோட ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி 100, 80 எதுனாலும் எடுத்துக்கலாம் நீங்கள். நெக்ஸ்ட் கெயின் கால்குலேட் பண்ண போகிறோம். A is equal to modulus of G of j omega in dB. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணுறோம், ஒமேகா எல்லுக்கு கண்டுபிடிங்க, ஒமேகா C1க்கு, ஒமேகா C2க்கு, ஒமேகா Hக்கு. ஸோ ஒமேகா is equal to ஒமேகா எல். ஒமேகா எல் வேல்யூ 0.5. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, கெயின் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக நடத்தின ப்ராப்ளம்லாம் சொல்லியிருக்கேன் நான். இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்கோ அதை எடுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே என்ன பண்ணுறீங்க, அதே ஃபாலோ பண்ணிங்க. A is equal to 20 log of modulus of j omega square. ஸோ மாடுலஸில் ஜேலாம் கேன்சல் ஆகிடும், ரிமைனிங் ஒமேகா ஸ்கொயர் இருக்கும். ஒமேகாவுக்கு பதிலாக ஒமேகா எல் வேல்யூ 0.5 சப்ஸ்டிட் பண்ணுங்கள், we get -12 dB. நெக்ஸ்ட்டு ஒமேகா எல்லை இதோட கம்பேர் பண்ணியிருக்கோம் ஒமேகா C1ஓட. ஸோ இதே ஃபார்முலாவே இதுக்கு எடுத்துங்க. ஒமேகா C1 வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியும், 5 radians per second. ஸோ A is equal to 20 log of modulus j omega square. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும் நமக்கு, 20 log of omega square. ஒமேகாவோட வேல்யூ என்ன இருக்குது நமக்கு இங்கே, ஒமேகா C1 வேல்யூ 5 சப்ஸ்டிட் பண்ணிங்க, 28 dB. லோயஸ்ட்டில் தட் மீன்ஸ் நெகட்டிவில் -12 dB வந்துருக்குது. அடுத்து பாசிட்டிவில் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ஒமேகா C2 கண்டுபிடிக்கணும். ஒமேகா C2க்கு இங்கே வந்து ஃபார்முலா வந்து சேஞ்ச் ஆகும். என்னன்னு பாருங்கள், A is equal to gain, A is equal to change in slope from ஒமேகா C2க்கு பார்க்க போகிறோம். அதனால் எதுலேருந்து சேஞ்ச் ஆகுது, ஒமேகா C1லேருந்து ஒமேகா C2க்கு into log of omega C2 by omega C1 plus previous gain. omega C2 னா omega C1 உடைய gain. என்னன்னா அப்படிங்கிறத நோட் பண்ணியிருக்கேன். சேஞ்ச் இன் ஸ்லோப் அந்த மேக்னிடியூட் டேபிள் என்ன சொல்லியிருந்தேன், ஒமேகா C1லேருந்து ஒமேகா C2க்கு சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன வருதுன்னு சொல்லியிருந்தேன், 20 dBன்னு சொல்லியிருந்தேன். ஸோ 20 into log of omega C2 வேல்யூ 50, omega C1 வேல்யூ 5 நம்ம ப்ரீவியஸாக டேப்லெட் காலத்தில் இருக்கிறது தான், ப்ளஸ் ப்ரீவியஸ் கெயின் ஒமேகா C1 உடைய கெயின் 28 dB கிடைக்கிறது, 48 dB. அடுத்து ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா H. ஒமேகா Hோட வேல்யூ 100 நம்ம சூஸ் பண்ணிட்டோம். சேஞ்ச் இன் ஸ்லோப் ஃப்ரம் ப்ரீவியஸாக என்ன கம்ப்ளீட் ஆயிருக்கு, ஒமேகா C2. அப்போ ஒமேகா C2லேருந்து ஒமேகா Hக்கு சேஞ்ச் இன் ஸ்லோப் என்ன, அதுதான் அந்த டேப்லெட் காலத்தில் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், 0ன்னு. இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா H பை ஒமேகா C2 ப்ளஸ் ப்ரீவியஸ் கெயின். இதோட கெயின் ஒமேகா ஈக்குவல் டு ஒமேகா C2 உடைய கெயின். ஸோ சப்ஸ்டிட் பண்ணிங்க, என்னென்ன டேர்ம் வேணுமோ அதெல்லாம். ஸோ சேஞ்ச் இன் ஸ்லோப் டேப்லெட் காலத்துலேருந்து என்ன சொல்லியிருந்தேன், 0ன்னு சொல்லியிருந்தேன். ஒமேகா C2க்கு நேராக 0ன்னு இருந்திருக்கும். அதை தான் நம்ம ஒமேகா Hோட கம்பேர் பண்ணியிருக்கோம். அதனால் 0 இன்ட்டு லாக் ஆஃப் ஒமேகா H வேல்யூ என்னது 100, ஒமேகா C2 வேல்யூ வந்து 50 ப்ளஸ் ப்ரீவியஸ் கெயின் வந்து 48. ஸோ 48 dB. நல்லா பார்த்துங்க, ப்ரீவியஸாக -12 dB, 28 dB, 48 dB, 48 dB கண்டுபிடிச்சிருக்கோம். மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ வந்து 48 இருக்குது, நெகட்டிவ் வேல்யூ வந்து -12 வந்துருக்குது. இப்போ 4 ஃப்ரீக்வன்சிக்கு 4 கெயின் கண்டுபிடிச்சிருக்கோம். அதை யூஸ் பண்ணி நம்ம பிளாட் பண்ணுவோம். ஸோ இதுதான் சிமிலர் கிராஃப் ஷீட்டு. y axis 1 யூனிட் ஈக்குவல் டு 10 dB. எப்பயுமே உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து கெயின் இன் டெசிபிள் எடுத்துங்க. ஏற்கனவே எவ்வளோ வந்துருக்குன்னு சொல்லியிருக்கேன், மேக்ஸிமம் பாசிட்டிவ் வேல்யூ வந்து 48. அப்படின்னா மேக்னட்யூடுக்கு இந்த ஃபைனலாக கம்ப்ளீட் ஆகக்கூடியது 48னா ரவுண்ட் அப் பண்ணிங்கன்னா 15 எடுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துங்க. ஓகேவா, 0 நீங்கள் எடுத்திருக்கேன் நான் இதை. அடுத்தது 10, -10, 20, -20, 30, 40, 50. ஓகேவா. ஸோ கீழே எப்பயுமே ஹரிசாண்டலாக ஒமேகா எடுத்துங்க. ஏன்னா நம்ம 2 பிளாட்டை ட்ரா பண்ண போகிறோம். ஒன்று வந்து மேக்னிடியூடுக்கும் வெர்சஸ் ஒமேகா, அடுத்தது ஃபேஸுக்கும் வெர்சஸ் ஒமேகாவுக்கும். ஃபேஸ் நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். அதனால் ஒமேகா வந்து ரெண்டுத்துக்கும் காமனாக ஹரிசாண்டலாக எடுத்துங்க. ஸோ இந்த லைனை வந்து ஃபர்ஸ்ட் லைன் வந்து 0.1 வச்சுக்கிட்டா, அடுத்தது 0.2, 0.3, 0.4, 0.5, 0.6, 0.7, 0.8, 0.9, 1.
next 2 3 4 5 6 7 8 9 10 இப்போ 10 னா இது என்ன வரும் 20 30 40 50 60 70 80 90 100 ன்னு வந்துரும் ஓகேவா நம்ம மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 100 தாண்டல ஓகேவா அதை யூஸ் பண்ணிப்போம் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா எல் வேல்யூ வந்து 0.5 இருக்கிறப்ப கெயின் எவ்வளோ கிடச்சிச்சு -12 dB கிடச்சிச்சு ஓகேவா கெயின் ஒமேகா எல் வேல்யூ 0.5 இருக்கிறப்ப கெயின் வந்து -12 dB 0.5 எங்கே இருக்கும் இது 0.1 அசியூம் பண்ணிட்டோம்னா 0.2 0.3 0.4 0.5 ஸோ 0.5க்கு கெயின் எவ்வளவு -12 dB -10 எங்கே இருக்குது -12 dB ரெண்டையும் ஜாயின் பண்ணுற இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் ஒமேகா C1 வந்து 5 இருக்கிறப்ப அதோட கெயின் என்ன கிடச்சிச்சு நமக்கு 28 dB 5ங்கிறது எங்கே இருக்கு 1 2 3 4 5 ஸோ 5க்கு என்ன dB கிடச்சிச்சு நமக்கு 28 dB ஸோ 30 இங்கே இருக்குது இதுக்கு ப்ரீவியஸாக தான் என்னது 28 நெக்ஸ்ட் ஒன் ஒமேகா C2 வந்து 50 இருக்கிறப்ப 48 dB கிடச்சிச்சு 50 எங்கே இருக்கும் 10 20 30 40 50 50 இருக்கிறப்ப நமக்கு எவ்வளோ கிடச்சிச்சு 48 dB ஸோ 50க்கு பிஃபோர் என்ன இருக்கும் 48 நெக்ஸ்ட்டு ஒமேகா H வேல்யூ என்ன பார்த்தோம் 100 100க்கு என்ன கிடச்சிச்சு 48 100 இங்கே இருக்கு 48 அதே லைன்லேயே இருக்கு ஸோ இது மாதிரி எல்லாமே ஜாயின் பண்ண இடத்துல ஜஸ்ட் இப்படி பாயிண்ட் பண்ணிக்கங்க பாயிண்ட் பண்ணிட்டு எல்லாத்தையும் ட்ரா பண்ணி விட்டுங்க ஸோ உங்கள் டேப்லெட் காலத்தில் ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன இருந்துச்சு ஸ்லோப்பு 40 இருந்துச்சு அடுத்து சேஞ்ச் ஸ்லோப் எவ்வளோ இருந்துச்சு 20 அடுத்து சேஞ்ச் ஸ்லோப் என்ன இருந்துச்சு 0 dB இதுதான் வந்து என்னது மேக்னிடியூட் பிளாட் நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பிளாட் ஃபேஸ் பிளாட்டுக்கு ஒன்ஸ் அகைன் அதே ஈக்குவேஷன் எடுத்திருக்கேன் கொடுத்துருக்க ப்ராப்ளத்தில் ஜியோமியான்னு சப்ஸ்டிட் பண்ணுதை இதுலேயே ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுங்க சிங்கிள் ஜியோமியா ப்ரெசென்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா 90 டிகிரி ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாம் ஒரு ஐடியாவுக்கு தான் சொல்கிறேன் ஃபேஸாக இருந்துச்சுன்னா இல்லை அப்படின்னா இந்த ஃபேஸ் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கும்லே அதை வச்சு நம்ம நோட் பண்ணிக்கலாம் எப்படி நோட் பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்கள் a + jb டேர்மில் இருந்துச்சுன்னா மேக்னிடியூடாக இருந்தால் a² + b². இதே வந்து ஃபேஸாக இருந்துச்சுன்னா tan இன்வெர்ஸ் ஆஃப் b/a bங்கிறது இங்கே இமேஜினரி டேர்மு ஏங்கிறது ரியல் டேர்ம் ஸோ நியூமரேட்டரில் உள்ள டேர்முக்கு நீ கண்டுபிடிச்சிங்க மேக்னிடியூட் எடுத்தீங்க அப்படின்னா ஒமேகா² வருமா ஓகேவா ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்துப்போம் அதனால் ஒமேகா² அப்படின்னு இருந்துச்சுனாலே என்னது ஒமேகான்னு 90 டிகிரி ஒமேகா²னா 90 + 90 180 டிகிரி இங்கே ஆட் தான் பண்ணிக்கணும் மல்டிப்ளை பண்ணிடாதீங்க ஓகேவா ஸோ நியூமரேட்டரில் என்ன பண்ணியிருக்கேன் நான் 180 டிகிரி நோட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் மேக்னிடியூடு இது ஃபேஸ்க்குரியதுன்னு சொல்லியிருக்கேன் ஸோ ஃபேஸ்னா பைன்னு சொல்லியிருக்கேன் ஆங்கிள் ஆஃப் ஜி ஒமேகா ஈக்குவல் டு நியூமரேட்டரில் உள்ள டேர்மை 180 டிகிரின்னு எழுதியிருக்கேன் எப்படிங்கிறது புரிஞ்சுச்சுல சிங்கிள் ஜி ஒமேகா ப்ரெசென்ட் ஆயிடுச்சுன்னா 90 டிகிரி j⍵² அதனால் என்ன பண்ணிக்கிறேன் 180 டிகிரின்னு எழுதியிருக்கிறேன் ஓகேவா மேக்னிடியூட் வந்து ω², ஆங்கிள் எடுத்தோம்னா இதுக்கு 180 டிகிரி வரும் அதுதான் அப்படி எழுதியிருக்கேன் 180 டிகிரி நியூமரேட்டர்னா ப்ளஸ் இந்த டேர்ம் எப்படி இருக்குது a + jb டேர்மில் இருக்குது ஃபார்முலா என்ன கண்டுபிடிக்கணும் நமக்கு ஃபேஸ்க்குரிய ஃபார்முலா மட்டும் இங்கே எடுத்துப்போம் tan இன்வெர்ஸ் ஆஃப் b/a tan இன்வெர்ஸ் ஆஃப் b bங்கிறது என்னது 0.2 ஒமேகா பை ஏங்கிறது என்னது 1 டினாமினேட்டரில் இருக்குது நியூமரேட்டர் கொண்டு வரப்போ மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 0.2 ஒமேகா நெக்ஸ்ட்டு 1 + jb டேர்மில் இருக்குது tan இன்வெர்ஸ் ஆஃப் b 0.02 ஒமேகா பை ஏங்கிறது 1 நியூமரேட்டர் வரப்போ மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 0.02 ஒமேகா ஆல்ரெடி நமக்கு மேக்னிடியூடு அப்போ ஒரு 4 ஃப்ரீக்வன்சி தெரியும் அது கூட ஒரு 2 ஃப்ரீக்வன்சி இன்சர்ட் பண்ணிங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஒமேகா தென் செகண்ட் ஒன் ஃபேஸ் 0.5 இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணிங்க 180 டிகிரி மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 0.2 × 0.5 மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 0.02 × 0.5 சப்ஸ்டிட் பண்ணால் 174 வருது நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் 0.5க்கு 1க்கு இடையில 5ன்னு ஒன்று நோட் பண்ணியிருக்கேன் ஸோ 180 டிகிரி மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 0.2 × 1 மைனஸ் tan இன்வெர்ஸ் ஆஃப் 0.02 × 1 சப்ஸ்டிட் பண்ணால் 168 வருது ஓகேவா நெக்ஸ்ட்டு 5ன்னு எடுத்துகிட்டு இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட் பண்ணிங்க அப்படின்னா 130 வருது நெக்ஸ்ட்டு 10 நானாகவே என்ன பண்ணியிருக்கேன் 5 to 50க்கு இடையில 10ன்னு எடுத்துக்கிட்டோம் அதை என்ன பண்ணியிருக்கோம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துலலாம் சப்ஸ்டிட் பண்ணுங்கள்
106. Next 50. 15 சொல்லிட்டு என்ன பண்றீங்க, இந்த ஈக்குவேஷன்ல ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல 15 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 51. ஓகேவா, ஒரு அப்ராக்சிமேட்டா எடுத்துங்க. ஓகேவா, 50 or 51 ஒரு அப்ராக்சிமேட்டா தான் எடுத்துக்கிறோம். அடுத்தது 100. 100 இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குது, 30. ரைட். இப்போ எப்படி ஃபேஸ் பிளாட் ட்ரா பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒன் செகண்ட் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன் நான். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து 20 அப்படின்னு எடுத்துக்கிறேன், 20 டிகிரின்னு சொல்லிட்டு 1 யூனிட் ஈக்குவல் டு 20 டிகிரின்னு. இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக பார்த்ததுக்குரிய டேபிளை நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன். இந்த இதில் பாருங்கள், இந்த டேப்லர் காலத்தில் மேலே என்ன இருக்குது 174, கீழே என்ன இருக்குது 30. இதே ஆர்டரில் தான் கிராஃப்லேயும் நோட் பண்ணணும் நீங்கள். ஓகேவா, அப்போனா கீழே எங்கே வரணும், ரவுண்ட் அப் பண்ணால் 10ஓ 20ஓ இந்த லைனில் வர மாதிரி நோட் பண்ணிங்க. ரைட் ஹேண்ட் சைடு ஃபேஸ் எடுத்துங்க. ஓகேவா, இது என்ன ஆர்டரில் இருக்கோ அதே ஆர்டரில் தான் இங்கே இருக்கணும். கீழே டினாமினேட் லாஸ்ட்டில் என்ன வந்திருக்கு, சாரி டினாமினேட்டருங்கிற லாஸ்ட்டில் என்ன வந்திருக்கு 30. இந்த லாஸ்ட் லைன் வந்து 10ஓ 20ஓ இந்த மாதிரி ரவுண்ட் அப் பண்ணி நோட் பண்ணிங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஓகேவா, ஸோ 20, 40, 60, 80, 100, 120, 140, 160, 180, 174 தான் மேக்ஸிமம் இருக்குது, அதனால் 180ன்னு வச்சுருக்கேன் நான். ஓகேவா, இந்த ஆர்டரில் இருக்குது, இதுவும் இதே ஆர்டரில் இருக்குது, அதை செக் பண்ணிங்க. ரைட்டா. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன இருக்குது, 0.5க்கு 174. 0.5 ஃப்ரீக்வன்சி வந்து இதுக்கு காமனாக இருக்குது பார்த்தீங்களா. ஃப்ரீக்வன்சி வந்து ஏன் ஹரிசாண்டலாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேக்னிடியூடுக்கும் தட் மீன்ஸ் கெயினுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் ட்ராப் பண்ணுறது மேக்னிடியூட் பார்ட். ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள ஃபேஸுக்கும் அந்த ஃப்ரீக்வன்சிக்கும் ட்ராப் பண்ணுறது ஃபேஸ் பிளாட். ஓகேவா, இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன இருக்குது 0.5. 0.5க்கு என்ன இருக்குது 174. 0.5 எங்கே இருக்குது 0.1, 0.2, 0.3, 0.4, 0.5. 0.5க்கு ஃபேஸ் எவ்வளோ வரணும் நமக்கு 174. ஸோ 0.5க்கு 174 எங்கே இருக்கும் 160 to 180 இடையில தான் இருக்கும். ஓகேவா, இது ரெண்டு மீட் பண்ணுற இடத்துல பாயிண்ட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு 1க்கு 168. 1 இங்கே இருக்குது, 168 எங்கே இருக்குதுன்னு பார்த்துங்க. இங்கே தான் எங்கேயாச்சும் பக்கத்தில் நியராக போட்டுக்க முடியும், அப்ராக்சிமேட்டாக தான் போட முடியும், அக்யூரேட்டாக போட முடியாது. நெக்ஸ்ட்டு 5க்கு 130. 120 to 130 கிடையாது 140 கடையில் இருக்கும். நெக்ஸ்ட் 10க்கு 106. ஓகேவா, 100 to 120 கடையில். 50க்கு 50. ஸோ 60, 40 இது கடையில் தான் 50 இருக்கும். 100க்கு 30. ஓகேவா, எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எதெல்லாம் மீட் பண்ணுமோ அதெல்லாம் பாயிண்ட் யூஸ் பண்ணி நோட் பண்ணிங்க. இதுதான் வந்து என்னது ஃபேஸ் பிளாட். ஃபேஸ் பிளாட் இப்போ என்னென்ன நோட் பண்ணியிருக்கோம், மேக்னிடியூட் பிளாட் ஒன்று நோட் பண்ணியிருக்கோம், ஃபேஸ் பிளாட் ஒன்று நோட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு ரெண்டையும் போட்டதை ஒரே இதில் காமிச்சிருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து என்னது பிங்க் கலரில் நோட் பண்ணியிருக்கிறது மேக்னிடியூட் பிளாட், ப்ளூ கலரில் நோட் பண்ணியிருக்கிறது என்னது ஃபேஸ் பிளாட். ஓகேவா, ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். given that the gain crossover frequency to be 5 radians per second. gain crossover frequency எங்கே இருக்குது ஹரிசாண்டலில் இருக்குது 5 radians per second அப்படின்னா 5 radians இருக்கு இல்லையா, இது 1, இது 2, 3, 4, 5. 5 radians மேக்னிடியூட் பிளாட் போட்டிருக்கீங்களா, மேக்னிடியூட் பிளாட் அதில் எங்கே டச் ஆகுது அதுக்கு நேராக இருக்கிற மேக்னிடியூட் வேல்யூ என்னன்னு, கெயினுடைய வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 28 dB கிடைக்குது. கெயின் கிராஸ் ஓவர் ஃப்ரீக்வன்சி 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரீக்வன்சி 5 வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி பார்த்துங்க, மேக்னிடியூட் பிளாட்டில் எங்கே டச் ஆகுது அதுக்கு நேராக இருக்கிற கெயினுடைய வேல்யூ என்ன கிடைக்குதுன்னா 28 dB கிடைக்குது. ஓகேவா, ஸோ இப்போ என்ன பண்ணுறோம்னா அந்த ஒமேகா வந்து 5 இருக்கிறப்ப நமக்கு என்ன கிடச்சிச்சு 28 dB கிடச்சிச்சுன்னு சொன்னேன். ஓகேவா, அது எப்படி பண்ணுறதுன்னு கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், கேவோட வேல்யூ 1ன்னு வச்சு நம்ம மேக்னிடியூட் பிளாட் ஃபேஸ் பிளாட் போட்டோம். இப்போ கே வேல்யூ கண்டுபிடிக்கணும், அதுக்காக தான் ஒமேகா ஜிசி வேல்யூ கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 log k is equal to 28 dB ப்ளஸில் கிடச்சா ஆப்போசிட்டில் எடுத்துங்க, ஏன்னா கரெக்ட் மேக்னிடியூடுக்காக. ஓகேவா, 28 dB ப்ளஸில் கிடச்சிருந்தா மைனஸில் எடுத்துங்க, மைனஸில் கிடச்சிருந்தா ப்ளஸில் எடுத்துங்க. ஓகேவா, ஸோ 20 log k equal to minus 28 dB னா log k is equal to minus 28 by 20. ஸோ இதோட பேஸ் வந்து 10.
K ஓட வேல்யூ 0.0398. K equal to 1 இருக்கிறப்போ ஒரு மேக்னிடியூட் பிளாட் போட்டீங்க. அப்போ K ஓட வேல்யூ 0.0398 இருக்கப்போ ஒரு மேக்னிடியூட் பிளாட் போடணும். அது எவ்வளவுனா -28 dBக்கு போடணும். அது எப்படி எடுத்துக்கணும்னா ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம அப்வர்டில் ட்ரா பண்ணணும், மைனஸாக இருந்துச்சு அப்படின்னா டவுன்வர்டில் ட்ரா பண்ணணும். ஃபஸ்ட்டு K equal to 1ன்னு வச்சு போட்டிருக்கீங்களா மேக்னிடியூட் பிளாட்டு, அதுலேருந்து 28 dB டவுன்வர்டில் நீ ட்ரா பண்ணணும். நோட் பண்ணிட்டு ட்ரா பண்ணணும், ஞாபகம் வச்சுங்க. இது வந்து என்னது மேக்னிடியூட் பிளாட் K equal to 1ன்றப்ப போட்டது. இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது என்னது ஃபேஸ் பிளாட்டு. 5 ரேடியஸ் ஒமேகா ஜிசி இருக்கிறப்ப நம்ம 28ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். K ஓட வேல்யூ இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்கோம், 0.0398 இது சம்திங் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ அந்த K வேல்யூக்கு எதை ஈக்குவேட் பண்ணோம், 28 dB. அது எப்படி எடுத்துட்டோம், ப்ளஸில் கிடச்சா மைனஸில் எடுத்துக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ டவுன்வர்டில் மைனஸ் இருந்துச்சுன்னா டவுன்வர்டில் நோட் பண்ணு, ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா அப்வர்டில் நோட் பண்ணணும். ஸோ -28ன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டுக்குரிய மேக்னிடியூட் பிளாட்டு. ஓகேவா? இதில் இருந்து நான் என்ன பண்ணணும், 28 dB டவுன்வர்டில் நோட் பண்ணணும். ஓகேவா? 28 dB டவுன்வர்ட்னா ஃபஸ்ட்டு மேக்னிடியூட் பிளாட்டோடைய K equal to 1ன்னு போட்டிருக்க மேக்னிடியூட் பிளாட்டோட கம்பேர் பண்ணி தான் நீ இதெல்லாம் எக்ஸ்டென்ஷன்லாம் கரெக்ட் பண்ணணும். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ளது டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், 8. இதுலேருந்து இதுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், 18. இதுலேருந்து இதுக்கு ஒரே டிஃப்ரென்ஸ் என்ன இருக்கும், 28. ஸோ இந்த இடத்துட்ட ஒரு பாயிண்ட் பண்ணிங்க. ஓகேவா? அடுத்து நெக்ஸ்ட் ஏன் இந்த பாயிண்ட் பண்ணனா, இதுலேருந்து இது வரைக்கும் 8, 10, 28. ஸோ 28 dB ஒவ்வொரு மேக்னிடியூட் பாயிண்ட்டுக்கும் 28 dB டவுன்வர்டில் நீ நோட் பண்ணிட்டு பிளாட் பண்ணணும். இப்போ அடுத்த பாயிண்ட் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. இதுலேருந்து 28 dB வாங்க, 8, 10, 20, 8, 18, 28 நோட் பண்ணிக்கங்க. அதே மாதிரி இந்த பாயிண்ட் லாஸ்ட் பாயிண்ட் 8, 18, 28 நோட் பண்ணிங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதோட கேவோட வேல்யூ என்ன இருக்குது, இப்போ நமக்கு 0.0398 இருக்குது. ஓகேவா? இதுதான் ப்ராப்ளம். இப்படி தான் நீங்கள் என்ன பண்ணணும், போர்டு பிளாட்டை ட்ரா பண்ணணும்.